பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் காளகத்தீஸ்வரர் திருக்கோயில், அபிராமி அம்மன் திருக்கோயிலில் அறங்காவலர்களாக கடந்த 22 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் தமிழக அரசால் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையின்படி அறங்காவலர்களாக பொறுப்பெடுத்துக் கொண்டோம். நமது திருக்கோயிலில் கடந்த 22 வருடங்களாக அறங்காவலர் என்ற நியமனம் நடைபெறவில்லை. நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்ட பிறகு கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சரி செய்யப்பட வேண்டிய புள்ளி விவரங்களை சேகரித்து ஒவ்வொரு விஷயமாக சரி செய்து கொண்டு வருகிறோம். அந்த விவரங்கள் கோயிலுக்கு தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள், திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு விஷயம். சமீப காலமாக நமது திருக்கோயிலை பற்றி பொதுவெளியில் சிலர் உள்நோக்கத்தோடு உண்மைக்கு புறம்பாக தொடர்ந்து பேசிக்கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அறங்காவலர்கள் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டோம். பதில் சொல்கிறது, ப்ரெஸ் மூலமாக பேட்டி கொடுக்கறது எங்களோட வேலை இல்லை. நம்ம இந்து சமய அறநிலையத்துறை எங்களை இதுக்காக நியமனம் பண்ணலை. கோயிலினுடைய நிர்வாகம் சரி செய்யப்பட வேண்டும், கோயிலோட ஆகம விதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், கோவிலினுடைய சொத்துக்கள் பராமரிக்கப்பட வேண்டும். தவறுகளை களைந்து சரியான ஒரு நிர்வாகத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த கிடைத்த வாய்ப்பை இன்று வரை மிக நியாயம் தர்மத்துக்கு உட்பட்டு தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் சில உள்நோக்கத்துக்காக பரப்பப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நாங்கள் இதுவரை எந்த பதிலும் பொதுவெளியில் கொடுத்தது இல்லை. இன்றைக்கு முதல் முறையாக உங்கள் முன் கொடுக்கிறோம். அதற்கு காரணம், இன்று 7/12/2024 சனிக்கிழமை என்று சிலை தடுப்பு பிரிவினுடைய முன்னாள் ஐஜி ஐயா பொன் மாணிக்கவேல் அவர்கள் நமது திருக்கோயிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்து கோயிலை பற்றின சில அவருக்கு தெரிந்த விவரங்களை பொதுவெளியில் உங்கள் முன்னால் பகிர்ந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமான விவரத்தை கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அறங்காவலர் என்ற முறையில் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஐயா பொன் மாணிக்கவேல் அவர்கள் மீது எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை உள்ளது. காரணம், அவர் ஒரு சிறந்த சிவபக்தர், அடியார். அவர் ஐஜியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனாலும் அவர் மேலே எங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்கு காரணம், அவர் ஒரு சிறந்த சிவபக்தர்ன்ற அடிப்படையில் அவர் மேல் எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை உள்ளது. இன்றைக்கு அவர் பொதுவெளியில் சிலரோட தூண்டுதலின் பேரில் சில கேள்விகளை எந்த ஒரு விவரங்களும் பெற்றுக்கொள்ளாமல் அவர் பேட்டி கொடுத்தது எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். மேற்கொண்டு கேள்விகள் அவங்க என்ன கேட்டாங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை உங்களுக்கு நாம் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சார், இப்போ கும்பாபிஷேகம் சிலைகள் ஃபுல்லாக எடுத்து அந்த இதில் மனுக்களை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த இதுக்கு என்ன நடவடிக்கை நீங்கள் இருக்குது? 2013 பாலாலயம் செய்யப்பட்டது பழைய கோயில். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் அறிவிங்க. 2013 பாலாலயம் செய்யப்பட்டு 2016 கும்பாபிஷேகம் பண்ணோம். 2000 அப்போ அறங்காவலர்கள்லாம் கிடையாது, திருப்பணி குழு தான் போட்டிருந்தாங்க. 2013 பாலாலயம் செய்யப்பட்டு 2016 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பெரிய ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, பழைய கோயிலில் நீங்கள்லாம் வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஒரு நாள் மழை பெஞ்சிச்சுன்னா கோயிலில் இடுப்பளவு தண்ணி நிற்கும்.
நாங்கள்லாம் இடுப்பளவில் வந்து சாமி தரிசனம் பண்ணதுனால இந்த கோயிலை கட்டுவதற்கு நாங்கள் மட்டும் இல்லை, திண்டுக்கல்லில் இருக்க பக்தர்களே அவளோடு இருந்தாங்க. ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்காதா, அபிராமி அம்மன் கோவில் இவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருக்கே, இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதுன்னு பக்தர்களோட ஏக்கத்தினால வேண்டுதல்னால 2013 வந்து பாலாலயம் செய்யப்பட்டு கும்பாபிஷேக வேலைகள் தொடங்கப்பெற்றது. அன்றைக்கு இருந்த அரசு முறையான அனுமதி பெற்று கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து பணிகளும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு முறையாக செய்யப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பதில் சொல்லணும்னா, திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் தங்களோட பங்களிப்பு இந்த கும்பாபிஷேகத்துக்கு செலுத்தியிருக்காங்க. எல்லா சமுதாய மக்களும். அப்போ இருந்த தமிழக அரசு ஒரு திருப்பணி குழு என்று தான் போட்டார்கள். அதில் 19 நபர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த அறங்காவலர் குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடியவங்க தான் அன்னைக்கு அதுக்கும் தலைவராக இருந்தாங்க. மீதி இருக்கக்கூடிய நாங்கள் 4 பேரும் அந்த கமிட்டியில் இல்லை அன்றைக்கு. இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒரு சிவ பக்தனாக தொடர்ந்து கும்பாபிஷேக பணிகளில் நாங்கள்லாம் ஈடுபட்ட பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. சிலை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அது ஒரு உள்நோக்கத்துக்காக ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய குற்றச்சாட்டாக நான் பார்க்குறேன். காரணம், கல்யாண மண்டபத்துக்கான வேலை தொடங்கும் போது பூமிக்குள்ளேலாம் இல்லை. எங்ககிட்ட எல்லா ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் டேட்டாவே தரேன் உங்களுக்கு, என்கிட்ட வீடியோ இருக்குது. ஏன்னா நாங்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் உள்ளே போய் கால் வச்சதுலேருந்து எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கு இந்த குற்றச்சாட்டு பின் விளைவுலேருந்து எங்களை பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக வீடியோவோட எல்லாமே டேட்டாவோட வச்சுருக்கோம். சிலை கடத்திட்டாங்க வச்சுட்டாங்கன்றதெல்லாம் அவங்க ஏதோ எதிர்பார்த்து இந்த குற்றச்சாட்டை கோயில் மேலேயும் திருப்பணி நடத்தின தலைவர் மேலேயும் வைக்கிறாங்க. அது என்ன தப்பான குற்றச்சாட்டு? அது தூண்கள்லாம் வந்து திருடப்பட்டு தனியார் இடத்துல கையை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நாங்கள் ஆதாரப்பூர்வம் வச்சுருக்கோம். கோயில் வந்து இந்த தூண்கள் வெளியே சார், உங்களுக்கு நான் இது வரைக்கும் யாரோட பேரையும் நான் குறிப்பிட விரும்பலை. ஏன்னா ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம யாரையும் தனிப்பட்ட நபரை குறை சொன்னோம்னா அது அந்த பதவிக்கு அழகு இல்லை. கோயிலேருந்து எடுக்கப்பட்ட தூண்கள்ங்கிறது வந்து மேலாக இருந்தது தான். அது என்னென்னா, சிதலமடைஞ்ச தூணை வந்து கோயிலில் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆகம விதி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். சிதலமடைஞ்ச தூணை வந்து அங்கே வச்சுருந்தாங்க. சமீபத்தில் இது பெருசாக்குறாங்களேன்றதுக்காக பாதுகாப்பாக நாங்கள் தான் எடுத்து கோயிலில் வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணால் இப்போ நான் காட்டுறேன். சிதலமடைஞ்ச தூண்கள் அதெல்லாம் அதை திருப்பி புது கோயில் கட்டும்போது வைக்க மாட்டாங்க. எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய நடைமுறை அது. ஒரு விக்கிரகமே வந்து சிதலமடைஞ்சாலும் பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த மண்டபம் வேலை ஆரம்பிக்கிறப்பதான் இந்த சிலைங்கிறத வெளியே வந்துச்சு. அதுக்கு முன்னுக்கு இந்த சிலைங்கிறது அந்த 2012 இப்போ வரைக்கும் வரல. அந்த மண்டபம் நீங்க ஆரம்பிக்கிறப்பதான் இந்த பிரச்சனை வருது. அப்ப அது வரையிலும் அந்த சிலை வந்து பாதுகாப்பா இல்லை சார். அது வந்து அதான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அதான் சொல்கிறேன். அங்கே இருந்தது வந்து சிதலமடைந்த விக்கிரகம். சிதலமடைந்த விக்கிரகத்தில் வந்து 2 தூண் இருக்குது. பழைய கோயிலில் இருந்த இது மாதிரி தூண்கள், இந்த மாதிரி தூணில் வந்து இப்போ சிற்பம் செதுச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விவரங்கள் அதை பூரா நாங்கள் எடுத்து அறங்காவலர் பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம். எதுவுமே இங்கேருந்து வெளியே போகலை. கோயிலிருந்து எதுவுமே வெளியே போகலை. இதுக்கு இடையில் என்னென்னா, சிலை தடுப்பு பிரிவில் வந்து இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வழக்கு போட்டு அது சம்மந்தமான டாக்குமெண்ட்டெல்லாம் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. சிலை தடுப்பு பிரிவிலேருந்து எல்லாம் கேட்ட டாக்குமெண்ட் பூராமே நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். சப்மிட் பண்ணி அவங்க ஒரு தடவைக்கு 10 தடவை வந்து ஆய்வு பண்ணி வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. நிறுத்தி வைக்கப்பட்ட வழக்குக்கு இன்றைக்கு ஐயா பொன் மாணிக்கவேல் அவர்களை கூப்பிட்டு கொண்டு வந்து இதை மீண்டும் ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். பழைய திருப்பணி குழு 2013 அது நாங்கள் ஏற்றின பதவி ஏற்றது வந்து 2010 மண்டபம் கட்டுறதுக்கான ஆர்டர் வந்து 3/3/2023 நாங்கள் இல்லை. அப்போ அதுதான் அந்த மண்டபம் கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே வரும். அது வரைக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க அகமதிப்படி வந்து ஒரு சிலை வந்து பாதிச்சிருச்சுன்னா அந்த சிலை என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும்ல. இது இப்படி போய் குப்பையில போடக்கூடாது சார். குப்பையில எல்லாம் இல்லை சார். நம்ம வந்து அது கோயிலோட இடம். ஒரு கோயிலோட இடங்கிறது வேற. நீங்க இப்ப கேட்கறதுல மண்டபம் கட்டக்கூடாதுன்ற கொஸ்டின் கேட்குறீங்க. நான் உங்களுக்கு திரும்ப வந்து வலியுறுத்துறேன். சில விஷயங்கள் நீங்க வந்து உண்மை ஏதோ
அதை பாருங்க. அந்த இடம் வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம். சார், கோயிலுக்கு எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இல்ல ஒரு நிமிஷம், 50 வயசு ஆயிடுச்சு. நான் திண்டுக்கல்லே பிறந்து இப்ப 50 வருஷம் ஆச்சு. நீங்க அகம விதிப்படினா சாமி எப்படி இருந்துச்சு? தெற்க பார்த்து இருந்துச்சு. நீங்க சொன்னீங்க தெற்க பார்த்து இருந்துச்சு. அகம விதிப்படி தெற்க பார்த்து எப்படி இருக்கோ அப்படித்தான் நீங்க வந்து அந்த அபிராமி மனை நீங்க இல்ல அவங்க செஞ்சிருக்கணும். இப்ப வந்து கிழக்க பார்த்து நீங்க சொன்னதுக்கு சொல்றேன். அகம விதிப்படி அப்படின்னா அப்படித்தான் செஞ்சிருக்காங்க. இப்ப அந்த இதெல்லாம் கோயில் இடத்துல இருந்துச்சு சார். கோயிலுடைய இடத்துல பாதுகாப்பாக இருந்துச்சு. இல்லை சார், இல்லை சார். உங்களுக்கு வீடியோ வேணா தரேன் சார். எடுக்கும்போது நாங்கள் தான் சார் ரெஸ்பான்ஸ் அது சார். வெளியே வந்து பார்க்குறவங்களோட 1000 பார்வை இருக்கலாம். இப்போ நாங்கள் அரங்காவலராக வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடம் வந்து க்ளீன் பண்ணப்பட்டு புதர் மண்டி கிடந்துச்சு. நல்லா புதர் மண்டி இருந்துச்சு. பழைய மரங்கள்லாம் நம்ம உப கோயில் கந்தக்கோட்டத்தோட கோயிலினுடைய மரங்கள்லாம் அங்கே இருந்துச்சு. அந்த மரங்கள் இதோட சேர்ந்து இருந்துச்சு. ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கோயிலில் 22 வருஷமாக அரங்காவலர் இல்லை. வரக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்க நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாதனால எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். சார், அதே மாதிரி கந்தக்கோட்டை முருகன் கோயில் நம்ம கோயிலோட சுற்றி இருக்க இடம் ஆக்கிரமிப்பு இடம் ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிப்பு நம்ம கோயில் இடத்துல சார் நம்ம எடுக்க முடியும். ஆக்கிரமிப்பு நம்ம எடுக்க முடியாது. நம்ம கோயிலுக்குன்னு அந்த இடத்துல கோயிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தெப்பம்லாம் இருந்துச்சு. தாமரை தெப்பம் அருகில் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இப்போ இருக்கா? அந்த இடம் வந்து அந்த இடத்தெல்லாம் நீங்கள் எடுத்துருக்கீங்களா? எங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய கோயிலோட சொத்து எதுவோ அதை பூரா நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. உங்களுக்கு நான் அந்த பணியோட தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் அரங்காவலராக வந்ததுக்கப்புறம் நம்ம கோயிலினுடைய இருந்த அரங்காவலர்கள், இதுக்கு முன்னாடி இருந்த அரங்காவலர்கள் ஓசி சின்னாச்சாமி பிள்ளை, அங்குலாஸ் குடும்பத்தினர், ஜி சுந்தரராஜன், எஸ்கேசி குப்புச்சாமி, பாலசுந்தரம் செட்டியார் அவர்கள், இது போன்ற பெரிய ஆன்மீக அன்பர்கள் இந்த கோயிலில் அரங்காவலராக இருந்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அந்த நிர்வாகத்தில் கோயிலுக்கான இடங்களை முன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கப்பட்ட இடம் வந்து பழனி ரோட்டில் இருக்குது, முள்ளிப்பாடியில் இருக்குது, நாகல்நகரில் இருக்குது, கந்தக்கோட்டத்தில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இடங்களை பூரா இன்றைக்கு அனாதையாக இருந்த விஷயங்களை பூரா அரங்காவலர் வந்து கோயிலினுடைய பாதுகாப்பில் கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கோம். அப்படி வழங்கப்பட்ட ஒரு இடம் தான் இப்போ இந்த கல்யாண மண்டபம் பண்ணக்கூடிய இடம். இந்த இடத்த வந்து பிரைவேட் நபர்களுக்காக சில இந்து அமைப்புன்னு சொல்லிக்கொண்டு இந்த மண்டபத்திற்கான டிஸ்டர்ப் தொந்தரவு கொடுத்து மண்டபத்தை கட்ட விடாமல் பிரைவேட் நபர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு கோயிலுக்கு எதிராக சிலர் சதி வேலை செய்கிறாருன்றதை உங்க முன்னாடி நான் பகிரமாக தெரிவிப்பேன். இந்த மண்டபம் கட்டுவது கோயிலோட இடத்துல கோயில் ஃபண்டில் இருந்து கோயிலுக்காக கட்டுறோம். இந்த மண்டபம் கட்டுவதனால நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரலாம், போகலாம், தங்கலாம், திருவிழா நேரங்களில் பயன்படுத்தப்படும். ஒரு யாகம் நடத்துவோம், பல்வேறு விஷயங்கள். கோயில் பாதுகாப்பில் இருந்துச்சுன்னா அந்த இடம் என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காக செய்யப்படக்கூடிய இந்த திட்டம் இது சட்டசபையின் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறை வழிகாட்டின்படி நம்ம பண்ணிக்கிட்டு அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அப்ரூவலுக்காக சில இது நிப்பாட்டி வச்சிருக்கோம். முன்னாடியே இது ரெகுலராக நின்ற ப்ராசஸ் தான். தாடிக்கம்பு கோயில் சார். இது இல்லை முதவே தீர்மானம் போட்டு வச்சுருக்காங்க. இல்லை போட்டிருந்தாலும் ரெஸ்பான்ஸ் எங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு தப்பு நடந்தால் ரெஸ்பான்ஸ் நாங்கள் தான். பழைய தப்பை சரி பண்ணுறது தான் எங்கள் வேலை. ஒவ்வொன்றா சரி பண்ணிக்கிட்டு வர்றோம். கடன் வாங்குறதுங்கிறது வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் நடக்கிற ரெகுலர் ப்ராசஸ் தான். ஒரு கோயிலேருந்து ஒரு கோயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. கோயிலேருந்து வேற ஆளுக்கு கொடுத்தா தான் தப்பு, வேற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தா தான் தப்பு. குறிப்பிட்ட நபர்கள் உள்நோக்கத்துக்காக பிரைவேட்டில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடிய நபர்களுக்காக இடைத்தரகர் வேலை பார்க்குறாங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. கோயிலோட இடம் கிட்டத்தட்ட 20 வருஷமாக சும்மா கிடந்துச்சு. பல்வேறு நபர்கள் அந்த இடத்த கேட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த வேலையை துரிதப்படுத்துகிறோம். மண்டபம் கட்டினா நாளைக்கு யார்கிட்ட இருக்குங்க? என் கோயில் இடம் உங்ககிட்ட இருக்குமா? என்கிட்ட இருக்குமா? கோயில்கிட்ட இருக்கும். கோயில்கிட்ட இருந்தால் யார் பயன்படுத்துவா? வரக்கூடிய பக்தர்கள் பயன்பாட்டுக்கு உரிய ஒரு இடம் அது.
மலைக்கோட்டை மேல வந்து அபிராமி அம்மனை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா? மலைக்கோட்டை மேல அபிராமி அம்மன் ஏற்கனவே இருந்தாங்க, அவங்களுக்கு உணவு பண்ணிட்டாங்க. இப்ப திரும்ப அவங்க கொண்டு போறதுக்கு எல்லா இந்து அமைப்புகளும் முயற்சி பண்றாங்க. அது உங்க நல்லபடியாக நடக்கட்டும். இறைவன் என்ன நடக்கிறாரோ அதுதானே. இப்ப மலைக்கோட்டை நம்முடைய சொத்து கணக்க வருதா? மலைக்கோட்டை வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட். அங்க மேல சிலை இருந்ததுக்கு சாமி கோயில் இருந்தது. அது வந்துங்க தர்மபாலன்கிற ஒரு அரசர் கட்டினது. அது 700 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அபிராமி இங்கே கீழே வந்து 300 வருடங்கள் ஆகுது. திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் அந்த இங்கே இது வந்து ஒரு மண்டபம். அன்னைக்கு இந்த கோயில் வந்து மண்டபம், சாமி புறப்பாடாகி இங்கே வந்து தங்கிட்டு போகக்கூடிய ஒரு மண்டபம். அன்னைக்கு ஆட்சி இதில் இருந்தவங்க திப்பு சுல்தான் இருந்ததில் கொண்டு வந்து இங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நாம் அன்னைக்கு வழிபடுறோம். வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கணிப்போம். இறைவன்ட்ட வேண்டிக்குவோம். உங்களுக்கு அந்த விருப்பம் இருந்தால் நீங்கள் இறைவன்ட்ட வேண்டிக்கங்க. பேனை போட்டு